அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஜாதகத்தில் நிலையான பாவங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு 12 பாவத்துடைய காரகங்கள் 9 கிரகத்தோட காரகத்தை பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஜாதக பாவ தொடர்புனா என்னென்று நிறைய வீடியோஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். அதாவது 12 பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிலையான பாவங்கள் அப்படிங்கிறது ஒன்று, நிலையற்ற பாவங்கள் 2 பிரிவாக பிரிக்கிறோம். அதாவது ஏற்கனவே தெரியும் 12 பாவத்தை 1, 3, 5, 7, 9, 11 அப்படிங்கிறது அகம் சார்ந்த பாவங்கள்னு சொல்கிறோம். இந்த 6 பாவத்தை அகம் சார்ந்த பாவம்னு சொல்கிறோம். அதேமாரி 2, 4, 6, 8, 10, 12 புறம் சார்ந்த பாவங்கள்னு 2 பிரிவாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு 2 பிரிவாக பிரிக்கிறோம். அகம் சார்ந்த பாவங்கள் என்பது பர்சனல் லைஃப், புறம் சார்ந்த பாவங்கள் என்பது அஃபிஷியல் லைஃப். அதாவது இது வந்து மெட்டீரியல் லைஃப், இது நான் மெட்டீரியல் லைஃப். இது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவனுக்கு தெளிவாக தெரியும். இது என்ன நிலையான பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதன் இந்த 12 பாவத்தோட செயல்களை வாழ்க்கை ஃபுல்லாக எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இல்லை. சில பாவங்கள் தான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டத்திலும் அடிப்படையாக தேவைப்படுது. அது என்னென்ன பாவங்கள்னா 1, 2, 6, 7, 10 + 1 அப்படிங்கிற 6 பாவங்கள். அதாவது 1வது பாவம் என்பது லக்ன பாவம். லக்ன பாவம் என்பது ஆயுள், ஆரோக்கியம், ஒரு மனிதனுடைய தனித்தன்மைகள், இது எல்லா மூளைன்னு சொல்கிறோம். இது எல்லா நேரத்திலும் மனிதருக்கு தேவையானது. உயிர், லக்ன பாவம் என்பது உயிர், ஒரு மனிதனுடைய அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் என்பது லக்ன பாவம். இது அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவானதுங்கிறதால இதை நம்ம வச்சுக்கிறோம். 2வது வீடு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது பாவம் பொருள் எல்லா காலகட்டத்திலையும் தேவைப்படுது. பிறக்கும் குழந்தைக்கும் பொருள் இருந்தால் தான் அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் வர முடியும். கடைசியாக சுடுகாட்டுக்கு போகும்போதும் பணம் இருந்தால் தான் எடுப்பாங்க. அப்போ பணம் என்பது வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் தேவைப்படுதுங்கிறதால 2வது பாவம் ஒரு நிலையான பாவம். நிலையான பாவம்னா என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், வாழ்க்கை முழுவதும் கடைசி வரைக்கும் இந்த பாவத்துடைய தன்மை நமக்கு, இந்த பாவம் நமக்கு வலுவாக இருக்க வேண்டும். அதாவது இந்த 12 பாவத்தின் கொடுப்பனைகள் எல்லா 12 பாவத்தின் கொடுப்பனையும் வலுவாக இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. வலுவாக இருந்தால் சந்தோஷம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த நிலையான பாவங்கள் வலுவாக இருந்தால் மனிதன் நிம்மதியாக வாழ்வான். அப்போ 2வது பாவம் நல்ல வலுவாக இருக்க வேண்டும். 6வது வீடு உத்தியோகம். 6வது வீடு உத்தியோகம் அப்படிங்கிறது. 2வது நோய் அப்படிங்கிறது திருப்பி தரக்கூடிய பணம், அதாவது கடன். இந்த நோய் என்பது எல்லா வயசுலும் நமக்கு வர வேண்டியது. உத்தியோகம் என்பது நீண்ட காலம் பண்ணுறோம், கிட்டத்தட்ட 30-35 வருஷம் நம்ம உத்தியோகம் பண்ணி ஆகணும். அப்போ இது நிலையான பாவம், ரொம்ப முக்கியமான பாவம் அப்படிங்கிறதால இதுவும் ஒரு நிலையான பாவத்தில் ஒரு பாவமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் 7வது பாவம் மன வாழ்க்கை, திருமணம். அப்போ திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் சொல்கிறல, நீண்ட காலம். மற்ற உறவுகள், குழந்தைகள், பேரன் பேத்திகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடும். அப்போ சகோதரர்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம விட்டு போயிடுறாங்க. அப்போ கணவன் மனை உறவு தான் நீண்ட காலம், 2 தலைமுறைக்கு நம்ம தொடர்ச்சியாக வரோம். 50 வருடங்கள் 40 வருடங்கள் ஒரே நபரோட நம்ம வாழக்கூடிய அந்த கொடுப்பனை வலுவாக இருக்க வேண்டும் என்பது தான் 7வது வீடு. 10வது வீடு தொழில், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை. அப்போ இது எல்லா காலகட்டத்திலும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது. உத்தியோகம், அதாவது உத்தியோகம் என்பது 6வது பாவம், தலைமை பொறுப்பு, அதிகாரம், மரியாதை, ஆளுமை அப்படிங்கிறது 10வது பாவத்தில் காரகம். இது இல்லாமல் +1, இது ரொம்ப முக்கியம். இந்த +1 என்பது ஒருவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம். அதாவது பெரிய பெரிய மனிதர்களுக்கு இந்த +1 ரொம்ப முக்கியம். நடுத்தர மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கெல்லாம் இந்த +1ங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை. ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த துறைக்கு உண்டான பாவமும் நிலையான பாவமாக நாம் கருத வேண்டும். நீண்ட நாள் ஒரு துறையில் ஒருத்தர் இருக்குன்னா, நீண்ட நாள் ஒருத்தர் அரசியல் இருக்குன்னா, அரசியல் என்பது 5வது பாவம். 5வது பாவம் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும்.
ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறையில் ஒருத்தர் நீண்ட நாள் இருக்கிறன்னா 3வது பாவம் 9வது பாவம் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த +1 என்ற பாவமும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், விடுபட்ட பாவம் பாருங்கள், 3வது பாவம் தகவல் தொடர்பு, பயணங்கள், இடமாற்றங்கள், இது வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். 4வது வீடு, 4வது வீடு என்பது வீடு, வாகனங்கள், சொத்து சேர்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை 2 தடவை இருந்தால் போதும். பில்டருக்கு தான் முக்கியமே ஒழிய சாதாரண மக்களுக்கு 4வது பாவம் அவ்வளோ முக்கியம் இல்லை. 4வது பாவம் நன்றாக இருந்தால் ஒரு போனஸ். 5வது குழந்தை பாக்கியம், ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ, தொடர்ந்து குழந்தைய நம்ம பெற்று போட்டுகிட்டே இல்லை. அப்போது 5வது பாவம் ஒரு நிலையற்ற பாவம், அதுதான் சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் 8வது பாவம் விபத்து, எதிர்மறையான சம்பவங்கள், இது தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு வந்துகிட்டே இல்லை. அது எப்பயாவது ஒன் டைம் தான் வரப்போகுது. அதனால் அந்த பாவத்துடைய கொடுப்பினை பலவீனமானமாக இருந்தாலும் பரவாயில்லை. 9வது வீடு தெய்வீகம், ஆன்மீகம், வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இதெல்லாம் தெய்வ அனுகிரகங்கள், ஆன்மீகம், இதெல்லாம் தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் பொதுவானது இல்லை. ஒரு ஆன்மீகவாதிக்கு 9வது பாவம் முக்கியம். ஒரு ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு 9வது பாவம், இந்த +1 சொல்கிற பார்த்தீங்களா, அந்த பாவத்திலேருந்து வந்துடும். சாதாரண மனிதர்களுக்கு 9வது பாவம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். உயர்கல்வி என்பது படிக்கிற காலகட்டம் மட்டும்தான். அதுக்கப்புறம் 11வது பாவம் மகிழ்ச்சி, சந்தோஷம், கேளிக்கை, உற்சாகம், நண்பர்கள், இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கப்புறம் நம்ம மாறிடும். 12வது முதலீடுகள், வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் முதலீடுகள் தேவைப்படும். அந்த வகையில் இந்த 5 பாவங்களுக்கு கொடுப்பனை நன்றாக இருக்க வேண்டும். நிலையற்ற பாவங்களுக்கு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் போதுமானது. கொடுப்பனை நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. கொடுப்பனை நன்றாக இருந்தால் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட மையத்தில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். குறிப்பாக சென்னை சார்ந்த நபர்கள், சென்னையிலேருந்து, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கிறவங்க யாருன்னா கலந்துக்கலாம். எங்களுடைய பயிற்சி மையத்தில் படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்லாமல் யாருன்னா கலந்துக்கலாம். இது சம்மந்தமான விவரங்களுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் லொக்கேஷன் மேப்பை அனுப்பிச்சி வைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு நம்முடைய பயிற்சி மையத்தில் ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு உயர்கணித சார ஜோதிடம் நேரடி பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய கொடுப்பனையும் தசாபதியும் இந்த புக்கை படிச்சுட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ மீண்டும் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ நிலையான பாவங்கள் என்ன போகும்போது எந்தெந்த பாவங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம தமிழ் நமக்கு நல்லாவே தெரியும். எப்போதுமே 8, 12, 5, 9 இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே மோசமான பாவம் சொல்கிறோம். 8, 12 என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு 0 மார்க், புறம் சார்ந்த விஷயத்துக்கும் 0 மார்க். 5, 9 அகம் என்பது 100 மார்க், புறத்துக்கு 0 மார்க். அப்போது இது அகத்துக்கு நன்றாக இருந்தாலும் புறத்துக்கு 0ங்கிறதால இந்த 5, 9ம் நமக்கு பலவீனமான பாவங்கள். அப்போ இந்த நிலையான பாவங்கள்னு சொல்லக்கூடிய 1, 2, 6, 7, 10வது பாவங்கள் இந்த 8, 12, 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது. இதில் 5, 9 தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல. இந்த 1, 7வது பாவங்கள் 5, 9 தொடர்பு கொண்டாலும் பரவாயில்ல, ஒரு அப்படியே நிம்மதியான லைஃப் ஓடிடும். பட் 2, 6, 10வது பாவங்கள் 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த நிலையான பாவங்கள் நம்ம சொல்லும்போது அதுக்கு பாவத்தோட கொடுப்பினை அந்த பாவ ரீதியாக, உதாரணத்துக்கு லக்ன பாவம் 2, 4, 6, 10 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 6, 10ங்கிறது ஃபஸ்ட் ரேங்காக சொல்லிட்டோம். 1, 3, 7, 11ங்கிறது 2வது ரேங்க். இது அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி இது மேலே போயிடலாம், அது கீழே வந்துடலாம். குறிப்பாக அகம் சார்ந்த துறையை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு 1, 3, 7, 11 ஃபஸ்ட் ரேங்க்னே சொல்லலாம். நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அறிவுத்திறன் நல்லாயிருக்கும், ஆளுமைத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2, 4, 6, 10ங்கிறது அறிவுத்திறனை விட ஆளுமைத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் புறம் சார்ந்த தொழிலை பண்ணுறவங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இந்த நிலையான பாவங்கள் எனும்போது இது எந்த விதத்திலும் இந்த 6 பாவங்களும் 8, 12, 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி 8வது வீட்டையும் 12வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும்போது 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 2வது வீடு.
நம்ம சமசப்தம பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சமசப்தம பாவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 2வது வீடு, 12வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 6வது வீடு, 9வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 3வது வீடு, 5வது வீட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் 11வது வீடு. அப்போது நாம் இந்த 8, 12 தனித்து வருவதை விட 2, 8, 6, 12 வரும்போது ஓரளவுக்கு அதனுடைய பாதிப்புகள் குறைவாக இருக்கும். இந்த நிலையான பாவத்தில் எல்லா பாவமும் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்பு கொள்ளாமல் இருக்க, ஏதோ வகையில் தொடர்பு கொள்ளலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 பாவங்கள், இந்த நிலையான பாவத்தில் ஒரு 3 பாவங்கள் இந்த பாவங்களை மட்டுமே தொடர்பு கொண்டாலும் கூட அது யோகமான ஜாதகம் தான். அதாவது இந்த நிலையான பாவத்தில் பாருங்கள், அகம் சார்ந்த பாவங்களுக்கு 2 பாவத்தை கொடுத்துருக்கோம், புறம் சார்ந்த பாவத்திற்கு 3 பாவத்தை நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த மனித வாழ்க்கை என்பது புறம் சார்ந்த பாவத்தை நோக்கி தான் போகிறது. அதாவது ஒரு நாளை நீங்கள் அகம் புறம்னு எடுத்தீங்கன்னா, இரவு என்பது அகம், புறம் என்பது பகல். அப்போ இரவு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவினிங் சூரியன் மறைஞ்சா இரவு அப்படிங்கிறதுக்கு முடியாது. எப்போ லைட் வீட்டில் ஆஃப் பண்ணுறோமோ அதான் இரவுன்ற மாதிரி ஆகிடுது. அப்போது கிட்டத்தட்ட பகல் என்பது கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் பகலாகவே நம்ம செயற்கையாக உருவாக்கிட்டோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், புறம் சார்ந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய உலகத்தில் இருக்கும். அதனால தான் என்னுடைய வீடியோவில் தொடர்ச்சி நான் போகும்போது இந்த தம் ரூல்னு சொல்லும் போது இந்த 2, 4, 6, 10க்கு தான் முதல் கேட்டகரியோட மார்க்கு கொடுக்குறோம். ஏன்னா பொருள் இருக்கும்போது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். அந்த வகையில் 2, 6, 10ஆம் பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10ங்கிற இந்த வீடுகளையோ அல்லது 1, 3, 7, 11 தொடர்பு கொண்டாலும் கூட அது நல்ல அமைப்பு தான், மோசமான அமைப்புலாம் இல்லை. ஆனால் வெறும் 8, 12 வெறும் 5, 9 இந்த நிலையான பாவங்கள் தொடர்பு கொண்டால் அது பிரச்சனை. இந்த நிலையான பாவத்திற்கு கொடுப்பனை என்பது ரொம்ப முக்கியம். நிலையற்ற பாவங்களான மற்ற பாவங்கள் கெட்டுப்போனாலும் தசாபுத்திகள் வழியாக அதை சரி செய்து விடலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் 4வது வீடு 3, 11 தொடர்பு கொண்டால் அவர் வீடே கட்ட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்றால் வீடு கட்டக்கூடிய தொழிலுக்கான கொடுப்பனை பலவீனமாக இருக்குது. ஆனால் தசாபுத்திகளில் அவருக்கு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அந்த தசாபுத்திகளை அவர் வீடு கட்டிடுவார். ஒரு வீடு கட்டுவதற்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய காலம் 2 வருஷமா 3 வருஷமா. ஒரு புத்தியில் லேண்டு வாங்குவார், இன்னொரு புத்தியில் கட்டுவார். அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவார், ஒரு புத்தியில் ஒரு 20% பணம் கொடுத்து வாங்கிடுவார், அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டே வந்துடுவார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திகள் நல்லா தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் போதுமானது. எதற்கு? நிலையற்ற பாவத்திற்கு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் போதுமானது. இப்போ குழந்தை பிறப்பு 5வது வீடு 4, 8, 12 அப்படின்னா குழந்தை பாகியத்துக்கான கொடுப்பனை பலவீனமாக இருக்குது. ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு 4, 5 கிரகங்கள் 5, 7, 11 3, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டால் அந்த தசாபுத்திகளில் அவருக்கு குழந்தை பிறப்பக்கூடிய ஆற்றல் வந்துடும். அப்போ ஒரு விஷயத்தை நீண்ட காலம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு கொடுப்பனை ரொம்ப முக்கியம். ஆனால் 7வது வீடு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம், 7வது வீடு 6, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது தசாபுத்திகளை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஒரு புத்தி முடிஞ்சுட்டு அடுத்த புத்தி வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போது உங்களுக்கு நிலையான பாவத்திற்கு கொடுப்பனை ரொம்ப முக்கியம், நிலையற்ற பாவத்திற்கு கொடுப்பனையும் முக்கியம். கொடுப்பனை அவசியம் தேவையில்லைன்னு அர்த்தம். கொடுப்பனை நன்றாக இருந்தால் அது கூடுதல் பலம். ஆனால் நிலையான பாவத்திற்கு கொடுப்பனை முக்கியம். நிலையற்ற பாவத்திற்கு கொடுப்பனையை விட தசாபுத்திகள் முக்கியம். இப்போ பாருங்கள், அடிப்படை கல்வின்னு சொல்கிறோம். 4வது வீடு கெட்டு போச்சுன்னா ஒருத்தர் படிக்கவே மாட்டார்னு சொல்லக்கூடாது. படிக்கும்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் அவர் நல்லா படிப்பார். 5வது வீடு கெட்டு போச்சுன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. திருமணம் ஆனவுடனே நடந்த தசாபுத்திகள் 3, 7, 5, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அங்கே குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு வந்துடும். அதனால் நம்ம 12 பாவத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்காம 12 பாவத்தை எப்படி நம்ம அகம் புறம்னு அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள் 2 பிரிவாக பிரிச்சுமோ அதே மாதிரி தான் நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள் 2 பிரிவாக பிரிக்கிறோம். இந்த நிலையான பாவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 பாவத்துக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு 65 மார்க் கொடுக்கலாம். 65% முக்கியமானது. இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் 35% முக்கியமாகும்.
ஒரு பாவத்துக்கு மட்டும். இந்த +1ங்கிறது ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம். மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒருத்தர் என்ன இந்த அமைப்பு, இந்த +1ங்கிற அமைப்பு யாருக்குன்னா ரொம்ப சாதாரண நபர்களுக்கு அது முக்கியம் இல்லை. ஒரு துறையில் சாதிக்க வேண்டும், ஒரு துறையில் உயர்ந்த நிலையில் வர வேண்டும் என்பவர்களுக்கு அந்த துறைக்கு உண்டான பாவம் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கொடுப்பனை என்பது என்ன? ஒரு விஷயத்தை ஒருவர் நீண்ட காலம் செயல்படுத்துவது தான் கொடுப்பனை. ஒரு விஷயத்தை நீண்ட காலம் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கொடுப்பனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாவம் வலுவாக இருக்கும்போது அது நீண்ட காலம் அனுபவிப்பதற்கான கொடுப்பனை அவருக்கு வரும். ஒரு குறிப்பிட்ட பாவம் ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்குண்டான பாவம் பலவீனம் அடையும் போது அந்த தொழிலில் அவர் சிறப்பாக இருக்க முடியாது. தசாபுத்திகளை நம்பியே இருக்கும்போது அப்பப்போ பிரேக் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் நம்ம நிலையான பாவத்திற்கு கொடுப்பனை ரொம்ப முக்கியம் என சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் வேறு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.